ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்குறீங்க. காலையிலேயே நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த கடைசியில் கொஞ்சம் இட்லிக்கு ஊற வச்சிடலாம். ஏன்னா சாட்டர்டே வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் ஏதாவது மாவு ஆட்டி வச்சோன்னா தான் அட்லீஸ்ட் அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபன் வேலையெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சீக்கிரமாக முடியும். இல்லைன்னா இட்லி மாவு வீட்டில் இல்லைனாலே பெரிய ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது. இப்போ நான் என்னென்ன அரிசியெல்லாம் நான் போடுறேன்னா என் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த அரிசி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேங்க. இட்லி ரைஸ் பாருங்கள் இருந்துச்சு. அப்புறம் அது வந்துட்டு பச்சரிசி இருந்துச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த அரிசி கொஞ்சம் போடுவேன். எதுனா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி தான் இது. இது வந்து இட்லி தோசைக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுறது வீட்டில் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்துட்டு பச்சரிசி வந்துட்டு ஒரு 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ 1 டம்ளர் வந்து நான் அதுக்கு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி ஒரு 1.5 டம்ளர், அவ்வளோதான். இதெல்லாமே சேர்த்திட்டு நான் புழுங்கல் அரிசி தனியாக ஊற வைப்பேன். பச்சரிசியும் வெந்தயம் அதுக்கப்புறமா உளுந்து இதெல்லாமே சேர்த்து ஒரு பவுலில் ஊற வச்சுருவேன். இப்போ வெந்தயமும் கொஞ்சம் ஒரு கையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு ஒரு 3 தண்ணியை விட்டு கழுவி எடுத்து வச்சுடுவேங்க. புழுங்கல் அரிசி வந்து ஒரு 4-5 தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கழுவி மூடி வச்சுருவோம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டோன்ட்டு. அதுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இந்த அருவாள் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னு கேட்டிங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு விலாகில் இதுதாங்க, இதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது இல்லாமல் இந்த தேங்காய்லாம் தொளிக்காமல் அப்படியே கிடந்துச்சு. ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு 20 தேங்காய் கிடச்சிச்சு, கொடுத்தாங்க. சரி அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் தேங்காய் வாங்கவே முடியல. 2 டைம் கடைக்கு போயிட்டு வந்தால் ஒரு சின்ன சைஸ் தேங்காய் தான் 60 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா 50 ரூபாய்க்கு 3 வாங்கியிருக்கிறோமே, ஒரு தேங்காவே 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு 4-5 மாதம் கிட்டத்தட்டவே தேங்காய் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாகலாம் இருந்துச்சு. கேஜி 70 ரூபாய்க்குலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பெங்களூரில். அதுக்கப்புறமா சரின்ட்டு இருக்கிற தேங்காவை அப்படியே நம்மளை முடிஞ்ச கைவரிசையை காமிக்கலான்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் பிரித்து அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான் அது, ஏன்னா இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ண வேண்டிய வேலை தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 4-5 தேங்காய் எனக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் எலசாவே தான் இருந்தது. கொஞ்சம் முத்த விடலான்னா பார்த்தா சரி நமக்கு தேவைப்படுதா இருந்தது, சட்னிக்கு எதுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், என்னால் முடிஞ்சது ஒரு 3 தேங்காய் இப்போ பிரித்து வச்சுட்டேன். இன்னும் 2 தேங்காய் முடித்தா வேலை முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.